எல் நினோவுடன் தொடர்புடைய தீவிர வானிலை பயிர் விளைச்சலை குறைத்து உணவு விநியோகத்தை கடுமையாக்கி பல கோடி மக்களை கடுமையான உணவு பாதுகாப்பின்மைக்குள் தள்ளக்கூடும் என்று ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு எச்சரித்திருக்கிறது. மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போர் காரணமாக உலகளவில் உணவு பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகக்கூடும் என்று உலக வங்கியின் தலைமை பொருளாதார நிபுணர் இந்தர்மித் கில் கடந்த ஏப்ரல் மாதமே எச்சரித்திருந்தார். ஏற்கனவே உலகில் சுமார் 300 மில்லியன் மக்கள் கடும் உணவு பாதுகாப்பின்மையால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நடப்பு ஆண்டில் இந்த எண்ணிக்கை மிக விரைவில் 20% மேல் அதிகரிக்கக்கூடும் என்று கூறியிருந்தார். ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டுள்ளதால் உரங்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் விவசாய உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு பணவீக்கத்தை சமாளிக்க உணவு ஏற்றுமதியை தடை செய்யவும் உணவுகளை சேமித்து வைக்கவும் நாடுகள் முனைப்பு காட்டி வருவதால் உலக சந்தையில் உணவுப் பொருட்களின் விலை கட்டுக்கடங்காமல் அதிகரித்திருக்கிறது. இதனால் உலகளாவிய பணவீக்கம் சுமார் 5% வரை உயரக்கூடும் என்றும் இதன் காரணமாக உலக பொருளாதார வளர்ச்சி 40% வீழ்ச்சி அடையும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது அடுத்த ஆண்டு நிச்சயமாக உணவுப் பொருட்களின் விலை இன்னும் அதிகமாக உயரும் என்று ஐநா உணவு மற்றும் விவசாய அமைப்பின் தலைமை பொருளாதார நிபுணர் மேக்சிமோ டொரேரோ தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் மற்றும் யுக்ரைன் போரில் நேரடியாக ஈடுபடாத நாடுகளில் உள்ள விவசாயிகளுக்கும் உற்பத்தி செலவுகள் அதிகரித்து பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன என்று கூறியிருக்கும் டொரேரோ, ஐரோப்பா, அமெரிக்கா, பிரேசில் மற்றும் ஆசிய நாடுகளின் லாப வரம்பு குறைவாக இருப்பதால் பயிர் சாகுபடி தொடர்பான முடிவுகளை எடுப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஈரான் போரில் முதல் 3 மாதங்களில் உலகளாவிய கோதுமை மற்றும் மக்காச்சோள பயிரிடுதல் குறைந்துள்ளது. குறைந்த உர உள்ளீடுகளே தேவைப்படும் சோயாபீன்ஸ் பயிருக்கு சில அமெரிக்க விவசாயிகள் மாறியிருக்கின்றனர். விவசாயத்தில் தன்னிறைவு பெற்றிருக்கும் அமெரிக்காவில் கூட அரசின் ஆதரவு இல்லாமல் 9 முக்கிய பயிர்களை பயிரிடும் விவசாயிகள் கூட்டாக $32 பில்லியன் இழக்கக்கூடும் என்று அமெரிக்க பண்ணை கூட்டமைப்பு மதிப்பிட்டிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய விவசாய ஏற்றுமதியாளர்களில் ஒன்றான ஆஸ்திரேலியாவில் குளிர்கால பயிர் உற்பத்தி 21% குறையும் என்று கூறப்படுகிறது. உலகின் 2வது பெரிய அரிசி உற்பத்தியாளராகவும் முதன்மையான அரிசி ஏற்றுமதியாளராகவும் திகழும் இந்தியாவின் உணவு உற்பத்தியில் நீண்டகால பாதிப்பு ஏற்பட்டால் அது சர்வதேச சந்தைகளில் நெருக்கடியை ஏற்படுத்தி உணவுப் பொருட்களின் விலையை நிச்சயம் உயர்த்திவிடும் என்று கூறப்படுகிறது. இந்த ஆண்டு பருவமழை தாமதமாக தொடங்கியதோடு சராசரிக்கும் குறைவான மழையே பதிவான நிலையிலும் ஜூன் மாதத்தின் கடைசி வாரத்தில் மழை பொழிவு கணிசமாக மேம்பட்டதாலும் ஜூலை மாதம் முழுவதும் வலுவாக மழை பெய்ததாலும் பெரும்பாலான நதிப்படுகைகளில் நீர்மட்டம் நீண்டகால சராசரி அளவுக்கும் அதிகமாக இருப்பதால் அனைத்து அணைகளின் நீர் இருப்பு திருப்திகரமாக உள்ளது. நாட்டில் கடந்த மே மாதத்தில் டிராக்டர் விற்பனை 19% அதிகரித்துள்ளது. மேலும் விவசாய கடன் வளர்ச்சி கிட்டத்தட்ட 15% உயர்ந்திருக்கிறது. விதைப்பு பணிகளில் தாமதம் ஏற்பட்ட போதிலும் விவசாயம் சாராத வலுவான வருமானம் உள்ளதால் விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் உள்ளது. கூடுதலாக நாட்டின் உணவு தானிய இருப்பு நிர்ணயிக்கப்பட்ட இருப்பு அளவை விட சுமார் 5 மடங்கு அதிகமாக இருப்பதால் இந்தியாவில் உணவுப் பொருட்களின் நுகர்வோர் விலை சராசரியாக 5 முதல் 5.5% வரை இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அடிப்படை பணவீக்கம் கட்டுப்பாட்டிலேயே இருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் மேம்பட்டு வரும் மழை பொழிவு, போதுமான உணவு தானிய இருப்பு மற்றும் மீள்திறன் கொண்ட கிராமப்புற பொருளாதாரம் ஆகியவை உள்நாட்டு பொருளாதாரத்தை காப்பாற்றும் என்றும் கூறப்படுகிறது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.